أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم وهو شهر الصبر والصبر ثوابه الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீது நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஆண்டின் ஷாபான் மாதத்தின் கடைசி ஜும்ஆவை பெற்றிருக்கின்ற நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் வர இருக்கிறது. அந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்கப் போகிறோம், அந்த ரமலானை நாம் எந்த அளவு கண்ணியம் செய்ய போகிறோம் என்ற சிந்தனையோடு இந்த ஜும்ஆ உரையிலே நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாத இறுதியிலே சஹாபாக்களை அழைத்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட உபதேசத்தை பெருமானார் மேற்கொள்கின்றார். ஐயுஹன்னாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களை நோக்கி ஒரு மகத்தான மாதம் வர இருக்கிறது. ஷஹ்ருன் அதீம் என்ற வார்த்தையை பெருமானார் சொல்கின்றார்கள். அரபியிலே, அரபி அகராதியிலே, அரபி வாசகங்களை பொறுத்தவரையிலே ஆக சிறந்தது, மிக உயர்ந்தது, அதற்கு அடுத்து எதுவும் கிடையாது, அதுதான் ஆக சிறந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலேயும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சரி, இந்த அதீம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த வார்த்தையை குறிப்பிட்டு ஷஹ்ரு அதீம் என்று பெருமானார் சொன்னார்களே, மகத்தான மாதம், ஆக சிறந்த மாதம் இதுதான். 12 மாதங்களிலே ஆக சிறந்த மாதம் இதுதான். அப்படி ஒரு மகத்தான மாதம் உங்களை வரவிருக்கிறது என்ற அந்த ஒரு கட்டளையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சரியான ஒரு போதனையை அங்கே சொல்கின்றார். ஷஹ்ரு முபாரக்கும், அது பரக்கத் பொருந்திய மாதம். ஷஹ்ரு ஸப்ர், அது பொறுமையின் மாதம். அந்த மாதம் பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம். அந்த மாதங்கள் நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதம். எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகப்படுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு நன்மைகள் அங்கே குவிந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலானை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? வரலாற்று ஆசிரியர்கள் சில உதாரணங்களை சொல்கின்றார்கள். ரமலானை மக்கள் எப்படி வரவேற்கின்றார்கள், எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள் என்று சொல்வதற்கு ரமலான் கடல் போன்றது. ரமலான் கடல் போன்றது. அந்த கடலில் ஆக உயர்ந்த பொருள், ஆக சிறந்த பொருள் சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்தை சொல்வார்கள். அந்த கடலுக்குள் செல்பவன் சுமார் ஒரு நாள் அல்லது அரை நாள், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம்
கடலின் அடிக்கு சென்று மூழ்கி சென்று நீண்ட நேரத்திற்கு பிறகு கண்டிப்பாக அவன் முத்தோடு திரும்பி வந்திருப்பான். இன்னும் சில நபர்கள் கடலுக்குள் மேலோட்டமாக செல்வார்கள். மேலோட்டமாக கிடைக்கக்கூடிய சில பிரயோஜனங்களை அடைந்து கொள்வார்கள். மீனவர்களை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில நபர்கள் கடற்கரைக்கு செல்வார்கள். கடற்கரைக்கு சென்று அந்த குளிர்ந்த காட்சிகளை பார்த்து ரசித்துவிட்டு வந்துடுவார்கள். இன்னும் சில நபர்கள் கடற்கரைக்கு வந்து காலை மட்டும் நனைத்து செல்பவர்களும் உண்டு, அங்கே குளித்து செல்பவர்களும் உண்டு. இதுதான் இன்றைய நிலவரம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். இந்த ரமலான் கடல் போன்றது. நாம் கடலில் மூழ்கி சிப்பியை எடுப்பது, முத்துமை எடுப்பது போல ரமலானில் மூழ்கப் போகிறோமா? ரமலானில் மூழ்கினால் முத்தை விட மகத்தான பரிசு இருக்கிறார். அல்லது மீனவர்களைப் போல மீனை மட்டும் கடலுக்குள் சென்று கொண்டு வரப் போகிறோமா? அல்லது பொழுதுபோக்கிற்காக காலை மட்டும் நனைத்து விட்டு வரப்போகிறோமா? இப்படி ரமலான் ஆழத்தை, ரமலானின் கண்ணியத்தை, ரமலானின் பயன்களை கடலுக்கு ஒப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். இதையும் தாண்டி இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு 90% மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நம் உடலை, நம் உள்ளங்களை பரிசோதித்து பரிசுத்தப்படுத்தி உடலையும் உள்ளங்களையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அமல்தான் ரமலான் மாதத்தின் நோன்பு என்பது. இன்றைக்கு ஆலிம்களுடைய பிரச்சாரத்தை விட, உலமாக்களுடைய பிரச்சாரம் பயான்களை விட, ரமலான் சம்பந்தமாக வரக்கூடிய பிரசங்கம் மருத்துவர்களுடைய பிரசங்கம். நிறைய மருத்துவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில கடமைகளை கொஞ்சம் ஆய்வு செய்து சொல்கின்றார்கள். ரமலான் மாதம் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உத்தமம் என்பதை மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய விஷயம் இது நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஏனோ தானோ என்று தனக்கென்ற கடமையை, இந்த கடமையும் அல்லாஹ் தனக்காக ஆக்கவில்லை. தனக்கு நன்றி செலுத்த வேண்டும், தன்னை நினைக்க வேண்டும். அப்படி நினைப்படுத்தினால் மறுமை வாழ்க்கை சிறந்துவிடும். உலகத்தின் ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் உலகத்தின் ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. தொழுகையில் உடல் ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு காலை மாலை வாக்கிங் செல்பவர்கள் 5 வகுத்தை தொழுது விட்டால் போதும், வாக்கிங் தேவையில்லை. அதுபோல மனிதனுடைய உடல் உறுப்புகள் சீராக ஆவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது தூக்கம். ரூபக்கும் சுபாத்தா என்று அல்லாஹ் சொல்கிறான். தூக்கம். இந்த தூங்கும் போது ஏன் தூக்கம் அவசியம்? தூங்கும் போது பகல் முழுவதும் நாம் உண்ண உணவுகள், நாம் எடுத்துக்கொண்ட ஆகாரங்கள், நாம் எடுத்துக்கொண்ட உழைப்புகள், நம்முடைய எலும்பு, நம்முடைய தோள்கள், நம்முடைய சதைகள், நம்முடைய நரம்புகள் எல்லாம் உழைத்து உழைத்து களைத்து போயிருக்கும். ஒன்று அதற்கு ஓய்வு. இன்னொரு விஷயம், பகல் முழுவதும் நம் உடம்பின் உள்ளே சென்ற ஆகாரங்கள், நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை வெளியே அனுப்பக்கூடிய லட்சக்கணக்கான செல்களை அல்லாஹ் இங்கே வைத்திருக்கின்றான். அந்த செல்கள் இரவு நேரத்தில் தான் செயல்படும். இரவு நேரத்தில் தான் செயல்படும். அந்த நாம் தூங்கும் பொழுது செல்கள் நம் உடல் ஆரோக்கியத்திற்குண்டான எல்லா முயற்சியும் மேற்கொண்டு விடும்.
இதனால் மனிதனுக்கு தூக்கம் இங்கே அல்லாஹ் நியமத்தாக வழங்கியிருக்கிறான். இது ஒரு முக்கியமான காரணம். அதை தாண்டி பகல் முழுவதும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயமானதற்கு பின்பும் காலை பகல் முழுவதும் நாம் வயிறு காலியாக இருக்கும் பட்சத்திலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான எல்லா வேலைகளையும் நம்முடைய செல்கள் சிறப்பாக செயல்படுகிறது என்ற செய்தியை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தெளிவான விஷயத்தை இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆக ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நம்முடைய முதல் விஷயம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஆக சிறந்த மருந்து ரமலான் மாதத்தில் நோன்பு. நோன்பு என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து. இரண்டாவது, உள்ளம் ஆரோக்கியப்படுத்தப்படுகிறது, உள்ளம் ஓர்மைப்படுத்தப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் உள்ளத்திலே இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஒரு மாத காலத்திலே பகலில் நோன்பு வைக்க வேண்டும், இரவில் நின்று வணங்க வேண்டும். இதன் காரணமாக மற்ற நாட்களில் செய்யப்படும் அமல்களை விட நாம் ரமலானில் செய்யக்கூடிய அமல்களுக்குண்டான நன்மைகளை பற்றி நமக்கு தெரியும். 1க்கு 70 வரை அல்லாஹ் எழுதுகிறான். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 நன்மை. 10 ரூபாய் தர்மம் செய்தால் அது 10 மடங்கு நன்மை. ஒரு சுன்னத்தான நன்மையான காரியத்தை செய்தால் ஃபர்லை போன்ற அந்தஸ்து அந்த நன்மையான காரியங்களுக்கு. அப்போ ஒரு ஃபர்லை நிறைவேற்றும் போது 70 ஃபர்லுக்கு சமம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் மாதத்தில் 30 நாட்களை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, அதையும் தாண்டி நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் சிறந்த ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறார். அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கின்ற பிரியம், என்னோடு நெருங்கி வாருங்கள், என்னோடு நெருங்கி வாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு மாத காலம், இது உங்களுக்கான மாதம். இது ரமலான் மாதத்தில் நம்முடைய தவறுகள் குறைகிறது, நம்முடைய பாவங்கள் குறைகிறது, நம்முடைய அமல்கள் கூடுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பரிசுத்தப்படுத்தி ரமலான் கிடைத்து விட்டால் ரமலானுக்கு பிறகு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்பார்கள்? அப்ப அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்கும் போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமாக செல்வார்கள் அல்லவா? ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை கடந்து மரணிப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த வரிசையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்களை துஆ செய்ய சொல்கிறான். நோன்பாளிகளுக்காக மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நோன்பாளிகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் நம்மை வந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது இன்ஷா அல்லாஹ், இன்று அல்லது நாளை. அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? அதற்காக நாம் நம்மை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டுமானாலும் ரமலானை அடையவில்லை என்றாலும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது அல்லவா? அந்த விஷயத்தில் நாம் யோக்கியர்களும் அல்லவா, யோக்கியர்கள் கிடையாது அல்லவா? அந்த ஒரு விஷயத்திற்காக நாம் ரமலானை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி சிந்திக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நம் வாழ்நாளில் நேற்று வரை இன்று வரை நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்களை நம்முடைய என்ன ஓட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய கருணையாளன். முந்தைய 10 நாட்கள் நம்மின் மீது கருணை காட்டப் போகிறான். இரண்டாம் 10 நாட்கள் நம்மை முழுமையாக மன்னிக்கப் போகிறான். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மை சூழ வேண்டும். இந்த 2 நியத்து இருக்கும் என்று சொன்னால் இந்த 2ற்காகவாவது ரமலானை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நாம் வாழவில்லை,
ஷரியத்தின் பார்வையிலே நாம் எங்கோ பின்தங்கி போயிருக்கிறோம். ஷரியத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்ற போர்வை வெளிப்புறத்தில் தான் இருக்கிறது, உள்ளுக்குள் வரவில்லை. இதையும் தாண்டி நம்மை நல்லவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் ரமலானை தருகிறான் என்று சொன்னால், இந்த ரமலானை நாம் எப்படி பார்க்க போகிறோம், எப்படி வரவேற்கப் போகிறோம், அந்த ரமலானில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆக சிறந்த மாதம், துஆவிற்கான சிறந்த மாதம் ரமலான் மாதம் என்பது துஆவிற்கான ஆக சிறந்த மாதம். ரமலானில் எந்த நேரத்தில் கேட்கப்பட்ட துஆவும் அல்லாஹ்வால் மறுக்கப்படுவது கிடையாது. அதுவும் நோன்பாளிகளுடைய துஆ அல்லாஹ்வுக்கு பிரியமான துஆ. நோன்பாளிகள் செய்யக்கூடிய துஆவை நான் நேரடியாக கேட்கிறேன், நேரடியாக பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பான மாதம் தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி வர இருக்கிறது. அந்த மாதத்தை கடலில் முத்தை எடுப்பது போல அந்த ரமலான் என்ற கடலை ஆழத்திற்கு சென்று முத்து முத்தாக நாம் நன்மைகளை சேகரிக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் தராவிஹ் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், பெருமானார் சொல்கின்றார்கள், இரவில் தராவிஹ் தொழுபவர்களுக்காக ஒரு செய்தி, தராவிஹ் தொழுபவர்களுக்காக ஒரு செய்தி. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடு இஹ்லாஸோடு இரவில் நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, இதற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் சொல்கின்றார். தராவிஹ் தொழுகைக்கு உண்டான சிறப்பு, முந்தி செய்த எல்லா பாவம். இன்னைக்கு ஒருத்தருக்கு 60 வயசா, இந்த வருஷம் 30 நாள் தராவிக சரியான முறையில் அவர் செஞ்சாருன்னா 59 வருஷத்தில் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்க கேரண்டி. இந்த ஹதீஸ். இந்த வாய்ப்பு வேணுமா வேணாம் யோசிப்பாங்க. இந்த வாய்ப்பு நமக்கு தேவையா தேவையில்லையா? இதை விடலாமா விடக்கூடாது? நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு வரும். அடுத்த ஆண்டு ரமலானும் வரும், அதற்கு அடுத்த ஆண்டும் ரமலான் வரும். நம்முடைய எல்லை எங்கே என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய எல்லை முடிவு எங்கே என்பது நமக்கு தெரியாது. ஆக இந்த ரமலான் கிடைத்து விட்டது, நெருக்கத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பரிபூர்ணமாக தருவானாக. தராவிஹ் விஷயத்திலே நம்முடைய பலகீனம் இருக்கிறது. தராவிஹ் தொழுகை சாதாரணமாக இங்கு நடைபெறவில்லை. இந்த மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. திருக்குர்ஆனை ஓதுபவர்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பெருமானார் சொல்கின்றார்கள். ஓத தெரியாதவர்கள் அந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்டால் அதே சவாப் என்று சொல்கின்றார்கள். குர்ஆன் தான் என்னன்னு தெரியாது, அலிஃப் பே தெரியாது, குர்ஆன் ஓதக்கூடிய நாளைக்கு குர்ஆன் மறுமையிலே பேசும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். ரமலான் மாதத்திலே இவன் என்னோடு இருந்தான், என் விஷயத்திலே இவனுக்கு நான் சிபாரிசு, இவன் சொர்க்கத்துக்கு போகும் என்று குர்ஆன் அங்கே பரிந்துரை செய்யும் என்று சொல்கின்றார்களே, அந்த பரிந்துரை வேண்டாமா? தராவிஹ் தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸு ஓதப்பட்டு 30 ஜுஸுகள் இங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. 30 நாட்கள் அந்த குர்ஆனை முழுமையாக கேட்டுவிட்டால் நாளை மறுமையில் அந்த குர்ஆன் சுனத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்கிறதே, அந்த கேரண்டி வேண்டாமா? பள்ளிவாசல்கள் ரமலானில் பலகீனமாக இருக்காது. 99% எந்த பள்ளிவாசல்களும் ரமலான் மாதத்தில் பலகீனமாக இருக்காது, வெறிச்சோடி கிடைக்காது. நம்முடைய பள்ளி ரமலான் மாதத்திலேயும் பலகீனமாக இருக்கிறது.
ரமலான் மாதத்திலேயும் வெறிச்சோடி கிடைக்கிறது. ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல் பிரகாசமாக ஆபாதாக இருந்தால் அந்த மஹல்லாவின் பரக்கத்து இங்கே அடங்கி இருக்கிறது. இந்த மஹல்லா மக்களின் ரஹமத்து இங்கே தான் இருக்கிறது. ரமலானில் எந்த அளவுக்கு பள்ளி அமலால் பிரகாசமாக இருக்குமோ மஹல்லா மக்களுடைய எல்லா வெற்றியும் இங்கே அடங்கியிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்தி எல்லா அமல்களையும் செய்து ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் நோன்பு நோற்பதற்கும் இஹ்லாஸோடும் ஈமானோடும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா நல் அருளையும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.